கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 5:14. மலையின் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வெளிச்சம் பிரகாசிக்கிற போது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வெளிச்சம் என்கிற பொருளில் என்னென்ன வெளிச்சமெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக ரட்சிப்பாகிய வெளிச்சம். ரட்சிப்பாகிய வெளிச்சம் எல்லாரும் சொல்லலாமா? ரட்சிப்பாகிய வெளிச்சம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலின் என்னும் நாடுகளின் எல்லைகள் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நாகுமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகேயிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலின் நாடும் ஆகிய புறஜாதிகளுடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகள் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி அவர் இருந்த காலத்திலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறல்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மனித அவதாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். யார் சொல்றா? பவுலும் பர்னபாவும் சொல்றாங்க. இது பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பா இருக்கும்படிக்கு ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். சரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் நடமாடி கொண்டிருக்கிற காலத்தில் அவர் சொன்ன வார்த்தை யோவான் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. இப்படி யாரும் சொல்ல முடியுமா? நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் தான் அதை சொன்னார். அப்போ அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு உண்மையானது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன்
இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 1:9 வாசிக்கலாமா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறது எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். கொலோசையர் 1:12-13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதா தான் அப்படி செய்திருக்கிறார். என்னென்ன இருள்? எபேசியர் 5:8. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரம்னா என்ன? இருள், பாவமாகிய இருள். 91ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இது கொள்ளை நோயை இருளுக்கு சமமாக கர்த்தர் பேசுகிறார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தாவீது ஆடு மேய்க்கிறவனா இருந்ததுனால அதை முது கோலும் முது தடியும் என்னை தேற்றுங்கிறார். கோல் தடி ரெண்டும் ஒரு இடையன் வச்சிருப்பான் ஆடு மேய்க்கிறவன். அதற்கு ஒப்பனையாக கர்த்தர் இங்கே பேசுறாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என்ன காரணம்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோலினுடைய செயல்பாடு வேற, தடியினுடைய செயல்பாடு வேற. ஆனா ரெண்டும் இடையன் வைத்திருப்பான். அதே போல கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:8 வாசிக்கலாம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். அந்தகாரம்னா என்னங்க? இருள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்குள்ள வந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 4 விதமான பொறுப்பு தர்றார் ஆண்டவர். என்னென்ன? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அடுத்து ராஜரீகமான ஆசாரிய ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அடுத்து பரிசுத்த ஜாதியுமாயும் பரிசுத்த ஜாதி. அப்புறம் அவருக்கு சொந்த ஜனவுமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்த ஜனமாயும் இருப்பீர்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது 2 சாமுவேல் 22-29 ஒரு காரியத்தை சொல்றார். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். முதல்ல நம்ம வாசித்தோம், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் அப்படின்னு சொன்னார். ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அப்படிங்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ முற்காலத்திலே நாம் அந்தகாரமாயிருந்தோம், இப்பொழுதோ கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடையும்படியாக ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு ரொம்ப மேன்மையானது. ரெண்டாவது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? இப்போ நீங்க அந்தகாரமா இல்லை, இப்போ நீங்க கர்த்தருக்குள்ள சுடர்களை போல பிரகாசித்து கொண்டிருக்கீங்க. அப்ப நீங்க இந்த உலகத்துல எப்படி நீங்க வாழணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படி வாழும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுங்கிறாரு? முறுமுறுப்பு, தர்க்கிப்பு. முறுமுறுப்பு, தர்க்கிப்பு. முறுமுறுப்புனா என்ன? தர்க்கிப்புனா என்ன? முறுமுறுப்புனா என்னங்க? மொன மொன மொனன்னு பேசுறது. தர்க்கிப்பு தொண மொன மொன தொண. இந்த ரெண்டு இருக்கக்கூடாதுங்கிறார். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசித்து கொண்டிருக்கிறோம் நாம்.
இந்த உலகத்திலே நாமெல்லாம் யாராக இருக்கிறோம்னா சுடர்களாக இருக்கிறோம், பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை காண்கிறவர்கள் நமக்குள்ள இருக்கிற பிரகாசத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. 130 வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது, பேதைகளை உணர்வுள்ளவளாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவளாக்கும். யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அதுக்கு கீழே வாசிங்க. ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுயமுகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனோ கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரிகை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். சரி, இப்போ யாத்திராகமம் 40 அதிகாரம் 16 வசனம். யாத்திராகமம் 40. அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி 40:16. கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் மோசே செய்தான். 33, 34 அதே அதிகாரம். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மோசே அந்த காலத்துல இல்ல, எகிப்தின் சாஸ்திரங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவாளி, சாதாரண ஆள் இல்லை. ஆனால் அந்த மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை பற்றியதான காரியங்களை சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவன் உருவாக்கினான். அதனால தான் அது முடிக்கிற போது மேகம் அந்த கூடாரத்தில் வந்து இறங்கினது, கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கினது. தேவன் சொல்கிற மாதிரி செய்யும்போது கர்த்தருடைய மகிமை இறங்கும். நம்முடைய வாழ்க்கையும் கூட தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். தேவ சித்தம் செய்யணும்னா நமக்குள்ள எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா சுய சித்தம் இருக்கக்கூடாது. எல்லாரும் தயவுசெய்து சொல்லலாமா?
சுயசித்தம். சுயசித்தம். ரெண்டாவது மனுஷ சித்தம் இருக்கக்கூடாது, மனுஷ சித்தம். மனுஷ சித்தம். மூணாவது பிசாசின் சித்தம் இருக்கக்கூடாது. பிசாசின் சித்தம். சுயசித்தம், சுயசித்தம், மனுஷ சித்தம், பிசாசு. பிசாசின் சித்தம். இந்த மூணு எல்லாம் இருந்தால் தான் தேவ சித்தம் செய்ய முடியும். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ம். உம்முடைய வசனமோ சத்தியம். ஆ? வசனமே சத்தியம். நல்லா பார்த்து வாசிக்கணும். உடைய வசனமே சத்தியம். சத்தியம். சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வாய்க்கும். யாரு யாருங்க அவன்? யாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம்னா என்னங்க? தியானம்னா என்னங்க? வசனத்தை குறித்து. தியானம்னா என்னங்கன்னா தியானமா? வசனத்தை குறித்து. ஆ? வசனத்தை வந்து நம்ம படிச்சுட்டு தியானம் பண்ணணும். கரெக்டாக தான் சொல்றீங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. வசனத்தை நம்ம படிச்சுட்டு அதை வந்து நம்ம உட்கார்ந்துருக்கும் போது தியானம் பண்ணணும். உட்கார்ந்துருக்கும் போதா? நம்ம ஜெபம் இரவும் பகலும் தூங்கும்போது இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான். அப்படி இருந்தா அவன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். சரி, யாத்திராகமம் 15:26. யாத்திராகமம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. எப்படி கேட்கணுமா? அவர் கவனமாய் கேட்டு. வாசிப்பா. அவர் பார்வைக்கு செவ்வையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தால் நமக்கு வியாதியே வராதுங்கிறார். அப்படியே வந்தாலும் நான் தான் உன்னுடைய பரிகாரிங்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்ம சகல ஜாதிகளிலும் மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிற கட்டளைகளை கவனமாய் கேட்டு. எப்படி கேட்கணும்? கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு
அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னு வருமே, அது எதில் வருது? அவ்வளோதான் வருதா? அவ்வளோ வரல. சரி. யோசுவா 1:8. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. ஏன் 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 அப்படி தியானிக்க சொல்றாரு? அதிலே பதில் இருக்கு. திருப்பி வாசிங்க. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக ராத்திரியிலும் தியானம் செய்யணுமா, பகல்லையும் தியானிக்கணுமா? எதுக்காக? அந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் இரவும் பகலும் அதை என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். தியானிக்கிறதுனா என்னங்க? தியானிக்கிறதுனா என்ன? அதான் நீங்கள் சொல்லுங்க. தியானிப்பது தியானிப்பதுன்னா அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் பதித்து அதனுடைய கருத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கும்படி முயற்சி எடுக்கும்போது அது தியானமாக சொல்லப்படுகிறது. இஸ்ரா 7:10. இஸ்ரா 7:10. இஸ்ரா 7:10. பாருங்க, எவ்வளோ அருமையான ஒரு வசனம். இஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். என்னத்துக்காக? கர்த்தருடைய வேதத்தை ஆராயணும் முதல்ல, அப்புறம் அதன்படி செய்யணும். 2 கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆசாரிய வம்சத்தில் பிறந்த அந்த இஸ்ரா நீதி நியாயங்களையெல்லாம் போதிக்கிறவனாக இருந்தான் மற்றவர்களுக்கு. நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியெல்லாம் அப்படி போதிக்கிறவனாக இருந்ததுனால அவன் என்ன செய்தான்? தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளை எல்லாம் அவன் கை கொள்ளுகிறதுக்கு மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார்கள். எந்த பட்டணத்தார்? பெராயா பட்டணத்தார். சொல்லப்பட்ட வார்த்தைகளை மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டு
என்ன செஞ்சாங்களாம்? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தது. ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் சொல்லுங்க நல்ல சத்தமா. தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். யாருங்க? பெரோயா பட்டணத்தார். அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்குள்ள என்ன உருவாகுது? நற்குணங்கள் உருவாகிறது. சரி, மூன்றாவதாக ஜப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28 முதல் 30. மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்ததுனால அங்க அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? பிரகாசித்திருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவங்க எல்லாம் மோசேனுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறதை கண்டு அவன் பக்கத்தில் போகிறதுக்கே பயந்தாங்க. அப்போ மோசே அவர்களோடு பேசும்போது ஒரு முக்காட்டை என்ன செய்வாங்க? போட்டுக்கொண்டு அவர்களோட பேசினான். அந்த அளவிற்கு ஜப ஜீவியத்தில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சொல்லலாம், அவருடைய அந்தரங்க வாழ்க்கை பிரகாசிக்கும் என்பதிலே யாதொரு சந்தேகமும் இல்லை. அடுத்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாக இருக்கணுமா? 2 தீமோத்தேயு 1:6-7. இது நிமித்தமாக நான் உங்கள் மேல் என் கைகளை வைத்ததினால் உங்களுக்கு உண்டான தேவ வரத்தை
தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வளமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றி சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அப்போஸ்தலனாகிய பவுல் கைகளை வைத்த போது அந்த விசுவாசிகளுக்கெல்லாம் தேவ வரம் உள்ளாச்சு. இந்த தேவ வரத்தை என்ன செய்யணும்? அப்படி விட்டுறாதீங்க, அனல் மூட்டி என்ன செய்யுங்க? எழுப்பி விடுங்கன்றார். அனல் எப்போ மூலம்? அனல் மூலம். அப்போ ஜெபிக்கும் போது அனல் மூலம், அவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது அனல் மூலம். இப்படியாக நாம் என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பிடணும். ரெண்டு கொரிந்தியர் 3:17-18. 2 கொரிந்தியர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்குத்தானே மகிமையின் மேல் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்ல, கண்ணாடியிலே காண்கிறது போலன்னு வரும் ஒரு வார்த்தை, அதை வாசிங்க. கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கண்ணாடியில் அந்த ஒளியை அப்படி நமக்கு அந்த கண்ணாடியில் காமிச்சோன்னா அது என்ன செய்யும்? அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். வேறு எந்த திசையில் காட்டுறோமோ அந்த திசைக்கு அது என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிரதிபலிக்கும். அதே போல் ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று ஆவியானவர் இங்கே சொல்றார். இப்போ நாளுக்கு நாள் மகிமையின் மேலே மகிமை அடையணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஆவியானவருக்குள்ளே ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளாக இருந்து நாம் மகிமை அடையணும் நாளுக்கு நாள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே என்ன செஞ்சார்னு சொல்லப்படல, சொல்லியிருக்கா? ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் 7:55-56.
ஸ்தேவானுடைய சாட்சி இரத்த சாட்சி. எல்லாரும் அவனை கல்லறிறாங்க. அப்பொழுது அவன் வானத்தை அண்ணது பார்த்தான். கல்ல எறிகிறவர்களை பார்த்திருந்தான்னு சொன்னா வானத்தை இப்படி பார்க்கும்போது அங்கே என்ன பார்க்குறேன்னா தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டான். உட்கார்ந்துருக்கல, நிற்கிறார். தன்னுடைய பக்தனுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கல, என்ன செய்றாரு? எந்திரிச்சு நின்று அப்படி பார்க்கிறார் பரிசு வானத்துல. ஏழாம் அதிகாரம் 55-56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தே தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லியிருக்கா, புத்திரன் சொல்லியிருக்கா? புத்திரராய் இருக்கிறார். புத்திரர் அப்படின்னு சொன்னா என்னது? வளர்ந்த பருவம். பிள்ளைன்னா குழந்தை பிராயம். ஆனால் புத்திரர் என்று சொல்லும்போது வளர்ந்த பருவம். அப்போ தேவனுடைய ஆவியினாலே நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். பாவினாலே நடத்தப்படுகிற அனுபவத்தை காத்துக்கொள்ளும். அடுத்து இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்கு? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்யணுமா? தள்ளிவிடணும். தள்ளிவிடுறதுக்கு பலன் வேணும். பலன் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? தள்ள முடியாது. அப்ப பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோ. லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆவது வசனம்.
அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் எப்பவுமே ஏசப்பா வந்துட்டாருன்னா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்கும்படியாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பா. அவள்தான் மரியாள். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தாள் கவலைப்பட்டுக்கிட்டே கிடப்பா. அப்போ ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது நல்ல பங்கு. அல்லேலூயா. நல்ல பங்கை மரியாள் பெற்றுக்கொண்டாள். லூக்கா 10:19 அவள் வசனத்தை கேட்கிற மரியாளாக இருந்தாள். யோவான் 11:32 அனுங்க ஏசப்பா அழுகிற மரியாளுடைய அந்த இதை பார்த்தோன்னா அவர் கண்ணீர் வந்தார். இந்த மரியாள் ஜெபிக்கிற மரியாளா இருந்தா. யோவான் 11:32. சரி, அடுத்து இயேசுவின் பாதத்தை தன்னுடைய தலைமையினாலே துடைத்த மரியாள். யோவான் 12:3. தன்னுடைய தலைமயிரினால் இந்த தைலத்தை இயேசுவின் பாதங்களிலே ஊற்றப்பட்ட அந்த தைலத்தை அவள் தலைமயிரினால் துடைத்தாள். ஸ்திரீகளுக்கு தலைமயிர் ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? இந்த தலைமயிரில் தான் என்னென்ன விதமான கொண்டையெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போடுவாங்க. ஏன்? தலைமயிர் ரொம்ப விசேஷம். அந்த தலைமயிரில் இயேசுவின் பாதத்தில் அப்படி அந்த பரிமள தைலத்தை பூச்சி அதை தொலைத்தான்னு சொன்னால் தன்னை என்ன செய்து தலைமயிரை இயேசுவின் பாதத்தில் துடைக்கும்போது தன்னுடைய மகிமையெல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பாதத்தை தலைமயிரினாலே துடைத்தாள். அடுத்து தெளிவான தரிசனம். மத்தேயு 6:22. மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன்
உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அப்போ உன் சரீரம், கண்ணானது சரீரத்தினுடைய விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். எபேசியர் 1 முதல் 19 வசனங்கள். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள். பல காரியங்களை சொல்றாரு. சொல்லிட்டு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். இந்த பிரகாசமுள்ள மனக்கண் இருக்குமானால் நீதிமொழிகள் 31 வசனத்தை வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். எபிரேயர் 10 32 முதல் 34 வசனங்கள். பாருங்க, எபிரேய விசுவாசிகள் தங்களுடைய ஆட்சிகளை எல்லாம் கொள்ளையிடுறதுக்காக சந்தோஷமாக கொடுத்தாங்களாம். ஏன்? பரலோக தரிசனத்தை அவர்கள் கண்டார். பரலோகத்தில் தங்களுக்கு இருக்கிற சிராக்கியத்தை அங்கே அவர்கள் பார்த்தார். எபிரேயர் 11 8 முதல் 10 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாம் கூடாரம் போட்டு அமைத்து அதில் வாழ்ந்து கொண்டு வந்தார். கூடாரவாசியாகவே இருந்தார். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை
ஆண்டவர் தரிசனமாக காட்டினார். அந்த தரிசனத்தை பார்த்த உடனே இந்த உலகத்தில் கூடாரவாசியாகவே நம்முடைய நாட்களை கடத்திடலான்னு சொல்லி அவர் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அத்திவாரமுள்ள நகரத்துக்கு அவன் நினைச்சுதானா காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக யோவான் ஸ்நானகன் இருந்தான். யோவான் 5:35. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் இந்த உலகத்தில் அவரை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். அவனுடைய ஆவி, யோவான் ஸ்நானகனுடைய ஆவி, யோவான் 3:28-30. யோவான் ஸ்நானகனுடைய ஆவி, அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் அப்படிங்கிற ஆவி தான் யோவான் ஸ்நானகனுடைய ஆவி. லூக்கா 7:28. லூக்கா 7:28. சிறியனிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் பெரியவனாய் இருக்கிறான். யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவனாய் இருக்கிறான். மத்தேயு 5:19. மத்தேயு 5:19. கற்பனைகளை சிறிதானதுண்டையாகிலும் மீறி அவ்விதமாய் ஜனங்களுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருப்பான். ஆனால் அவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். மத்தேயு 18:4. தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். லூக்கா 9:48. அப்போஸ்தலர் நடபடிகள் 8:33. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலோ சொல்ல முடியாது என்பதே. அப்போ இருந்து பிரகாசிக்கிற யோவான் ஸ்நானகன், அதே போல
எல்லாருக்குள்ளும் சிறியவனாய் இருக்கிறவன் ஆண்டவருடைய பார்வையில் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? பெரியவனாக இருக்கிறான். இந்த வார்த்தைகளோடு இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம்.